வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனிமாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாடேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷானிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. CBSE தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6ஆம் தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் CBSE கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு ₹100 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு ₹25 கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் CBSE அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பூசார்வட்டி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். நான் 2 ஏக்கரில் தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி சிக்கனமாகுது. ரெண்டாவது நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி 2 ஏக்கர் பாயிற 4 ஏக்கர் பயன்படுத்தலாம். ரெண்டாவது உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் செடியில் பயன்படுத்துறதுனால செடி அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் தக்காளி நல்லா மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரியெண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரியெண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற $45 மில்லியன் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993ஆம் ஆண்டிற்கு பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25, 23, 21, 16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.